அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நீண்ட நாள் திருமண தடை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல ஆலயங்களுக்கு போயிட்டு வரோம். அந்த பல ஆலயங்களும் நாம இந்த பதிவு மூலியமா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அப்படி இருந்தாலும் அதே போல புத்திர தோஷம்னா நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாம இருப்பவர்கள் 2. மூன்றாவதா நீண்ட நாட்கள் ஆரோக்கிய குறைபாடு. இந்த மூவருக்கு உண்டான ஒரு சிறப்பு வழிபாடு வருகின்ற இந்த மாதத்துல உங்களுக்கு வருகின்ற ஆங்கில தேதி 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை நேரம், அதிகாலை 3:45 இருந்து 3:45 இருந்து 6 மணிக்குள்ள, கூடுமானவரை ஒரு 5:30 மணிக்குள்ள செஞ்சிருங்க இந்த வழிபாடு. இந்த வழிபாடு இந்த மூவருக்கானது. நீண்ட நாள் திருமண தடையில் உள்ள பெண்கள், குழந்தை பேரு வேண்டி நீண்ட நாட்கள் தவம் இருப்பவர்கள், உடல் ஆரோக்கிய குறைபாடு நீண்ட நாட்களாக இருப்பவர்கள், இவர்கள் இந்த வழிபாடை செய்து பயன்பெற வேண்டும். செவ்வாய்க்கிழமை அதிகாலை வேளையில நீராடி புதிய ஆடை அணிந்து கொண்டு அன்றைய தினம் 2 நைவேத்தியம். ஒன்று கோதுமை பொங்கல், உடைச்ச கோதுமைன்னு சொல்லுவோம், அந்த கோதுமை பொங்கல். இன்னொன்று அரிசி பொங்கல், பச்சை அரிசியில் வைக்கக்கூடிய பொங்கல். இந்த 2 நைவேத்தியங்கள் செய்து வாழை இலை, பூஜை அறையில் வாழை இலை போட்டு மஞ்சள் பிள்ளையார் அருகம்புல் வைத்து வாழைப்பழம் தாம்பூலம், இந்த நைவேத்தியம், அதோடு மாவிளக்கு நம்ம சொல்றோம்ல, மாவிளக்கு நம்ம போடுவோம் ஆலயத்துல, அந்த மாதிரி ஒரு மாவிளக்கு, ஒரே ஒரு மாவிளக்கு சுத்தமான நெய்யிட்டு தீபம் ஏற்றி அந்த இலையில வச்சு மனமுருக காலையில வழிபாடு பண்ணணும். இதற்கு முக்கிய காரணமா இருக்கக்கூடியது தீபம். இந்த தீபம்ங்கிறது உங்களால இயன்ற தீபம் எப்படி அப்படின்னு சொல்லலாம். அந்த எண்ணிக்கையை நான் சொல்றேன். 3 அல்லது 6 அல்லது 8 அல்லது 9, இந்த 4 வகையான எண்ணிக்கையில் வரக்கூடிய தீபங்களை தங்களால் இயன்ற இந்த தீபங்கள் 3 ஏற்றலாம், 6 ஏற்றலாம். இப்ப நான் 3 தான் ஏற்றுறேன், எனக்கு 9 ஏற்ற உள்ள பலன் கிடைக்குமா அப்படிலாம் கிடையாது. இந்த 4 வகையான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய தீபங்கள் எல்லாம் ஒரே மாதிரியான பலன்களை கொடுக்கக்கூடியதுதான். அதுல பயம் தேவையில்லை. தீபங்களை ஏற்றி உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து மனமுருக பிரார்த்தனை செய்து தீபாராதனை காட்டி வழிபாடு செய்து ஒரு 5:30 மணிக்குள் பூர்த்தி பண்ணிட்டு, பொழுது புலர்ந்த உடனே ஒரு 6 மணிக்கா பக்கத்துல பசு எங்க இருக்கோ அந்த பசுமாட்டுக்கு இந்த நெய்வேத்தியங்கள்ல எடுத்து எல்லாத்தையுமே எடுத்து இலையில வச்சு இந்த பசுமாட்டுக்கு தானமா கொடுங்க. தானமா கொடுத்து வணங்கிட்டு வாங்க. இந்த ஒரு முறை செஞ்சு வந்தீங்கன்னா அடுத்த முறை இதே மாதிரி வரக்கூடிய நாளுக்குள்ளே உங்களுக்கு இந்த இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை, என்ன காரியத்துக்காக, என்ன நோக்கத்துக்காக நீங்க இந்த பூஜையை பண்றீங்களோ அந்த நோக்கம் நிச்சயம் நிறைவேறும். மனதை தூய்மையாக வைத்து இந்த வழிபாடு செய்தால் முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.